இன்வெஸ்டிங் பார்க்க ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற நிறைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அது எஃபர்ட்லெஸ்ஸாக காட்ட ட்ரை பண்ணுறாங்க. லைக் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான் இன்வெஸ்டிங். அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் சைன் அப் பண்ணி மணி டெபாசிட் பண்ணி ஸ்டாக்ஸ் பை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன தப்பாக போகும், இவ்வளோதானே இன்வெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நிறைய விஷயம் இதில் தப்பாக போக சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற DIY இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வர்றதுனால நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மார்க்கெட்டில் ஃபார்மல் ட்ரைனிங்கே இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜே இல்லாமல் அப்படியே மார்க்கெட்டில் டைவ் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படியே போக போக கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். பட் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்குமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்க DIY இன்வெஸ்டர்ஸ் யார் எப்படி வராங்க, அண்ட் அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு, அதுவும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் உங்களை மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெஸ்டிங் எஸ்பெஷலி மார்க்கெட் பூம் ஆகும்போது ஈஸியாக தோணலாம். நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம், அது அதிகமாக போகிறத பார்க்க நம்மளுக்கு அப்படி ஜீனியஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் மார்க்கெட் ட்ராப் ஆகும்போது நிறைய DIY இன்வெஸ்டர்ஸ் சடன்லி ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு ரியல் ஸ்ட்ராட்டஜியே இல்லை, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டமெண்டல்ஸையே ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சாலிட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது ஏமா வைக்காமல் அவங்க ஜஸ்ட் ஹாட் டிப்ஸ் அங்கங்கே கிடைக்கிறத தான் சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பிக் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க, அதோட டவுன் சைடையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல். ஸோ இப்படி பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கண்டிப்பாக பேனிக் தான் ஆகும். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்டாக்ஸ் லாஸ் ஆகும்போது செல் பண்ணுறதுக்கு அப்படி ரஷ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் சில பேர் ஹோல்ட் ஆன் பண்ணுவாங்க, ஏன்னா ஹோப் பண்ணுறாங்க அவங்க ரிகவரி வரும் அப்படின்ட்டு. பட் பேட் ஸ்டாக்ஸில் மோஸ்ட்லி அந்த ரிகவரி வராமல் கூட போகும். இதனால தான் ஒரு பிளான் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம டிசிஷனை லாஜிக் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபியர் பேஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது இருக்கிறது ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ன்றது இந்த மாதிரி பேனிக் ட்ரிவன் சாய்ஸஸ்லேருந்து எஸ்பெஷலி உங்களையே ப்ரொடெக்ட் பண்ணும் எப்போ வந்து மார்க்கெட் டவுன் ஆகுதோ. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, ஸ்டாக் ப்ரைஸஸ் அப்பில் இருக்கும்போது இன்வெஸ்டிங் ஒரு கேம் மாதிரி ஃபீல் ஆகும். இதில் விளையாடினா யார் வேணால் வின் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது தான் அந்த ரியாலிட்டி நம்மளுக்கு புரியும். எஸ்பெஷலி இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் ஸ்டாக்ஸோ ஃபார் லாங் டைம் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, லூசிங் பொசிஷனில் ஆவரேஜ் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி மிஸ்டேக்கை இன்னும் பெருசாக்கி விட்டுருவாங்க. இல்லைனா சில பேர் லாஸை ரிகவர் பண்ணுறேன்னு இன்னும் ரிஸ்கி ட்ரேட் எடுத்து டபுள் டவுன் பண்ணி இன்னும் அதிகமாக லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டே என்னென்னா, அவங்க பை த டைம் அவங்க மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கேபிட்டல் மொத்தமாக போயிருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் தான் நிறைய DIY இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டிங்கே என்டையர்லி கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட் ரிக்டு இல்லைனா ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. பட் ரியாலிட்டியில் என்னென்னா, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் நாலேஜும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக தெரிஞ்சிருக்கு. த திங் இஸ், எல்லா இன்வெஸ்டருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதில் தான் அவங்கள அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஏன்னா இப்போ இன்வெஸ்டிங்கில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுன்றது மணி மட்டும் நம்ம லூஸ் பண்ணலை, இது நம்ம கான்ஃபிடென்ஸோடையே மெஸ் பண்ணோம். இப்போ நம்ம மணி வந்து ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லூஸ் பண்ணுறோன்னா செல்ஃப் டவுட் க்ரீப் ஆக ஆரம்பிச்சிடும். நான் முன்னாடியே இதை செல் பண்ணியிருந்துருக்கணுமோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணுமோ, எனக்கு தெரியுதா நான் என்ன பண்ணுறேன்ட்டு, நான் என்ன தப்பு பண்ணுறேன், இந்த மாதிரி நம்ம செல்ஃப் டவுட்டில் மாட்டிக்கும் போது இது ஒரு சைக்கிளில் போய் நம்மளை மாட்டி வச்சுக்கும். அப்போ நம்ம ஒன்று இன்வெஸ்டிங்கே வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுவோம், வேணாம், இல்லைனா ஓவர்லி காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணி ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸையே மிஸ் பண்ணிடுவோம். ஸோ த காஸ்ட் ஆஃப் லேர்னிங் த்ரூ ட்ரையல் அண்ட் எரர் வந்து ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, எமோஷ்னலும் கூட. இதனால தான் நிறைய பேர் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்டிங்க்கு ரிட்டர்னே ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை கை சுட்டக்கப்புறம் வேணாம், இது ரொம்ப ரிஸ்கி அப்படின்ட்டு தள்ளி வந்துடுவாங்க. பட் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்ட் மிஸ்டேக்ஸை அவங்கள டிஃபைன் பண்ண விட மாட்டாங்க. இன்ஸ்டன்ட் அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி இன்னும் ரிஃபைன் பண்ணி ஸ்ட்ராங்கராக வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னைக்காவது வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்லேருந்து கற்றுக்கிறதுன்றது இன்னெவிட்டபிள், குட்டோ பேடோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுலேருந்து கற்றுப்போம். ஆனால் ஹார்ட்வேர்லேருந்து தான் கற்றுக்கணும் அப்படின்றது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் சைக்கிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் கேபிட்டலை மொத்தமாக வைப் அவுட் பண்ணாமல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் போர்ட்ஃபோலியோவை ஹைப் பேஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்கள் டைம் ஹாரிசான் அண்ட் உங்கள் கோல்ஸ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் பில்ட்
ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நிலைக்கும். நிறைய சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த இயர்லி மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வருஷம் எடுத்திருப்பாங்க. ஆனால் குட் நியூஸ் என்னன்னா, நீங்களும் அந்த சேம் ஸ்ட்ரகிள் போகணும் அப்படின்னு கோ த்ரூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா அவங்க கிட்டேருந்து கற்றுக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பீட்டிங் த சேம் எரர். நீங்கள் இன்வெஸ்டிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் பேசிக்ஸ்க்கே போயிடலாம். லைக் இன்வெஸ்டிங்கை ப்ராப்பர்லி வந்து கற்றுக்கிட்டு வரலாம். லைக் கோர்சஸ் மூலயமா, புக் இல்லைனா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மென்டர்ஷிப் மூலயமா நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை நம்பர் 2, ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை நீங்கள் வந்து வாங்கலாம். லைக் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ அசஸ் பண்ணி அதில் இருக்க மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் 2மே பண்ணலாம். இதுதான் வந்து ஆன் ட்ராக்ல வரதுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் வே. என்ன பண்ணாலுமே வெயிட் மட்டும் பண்ணாதீங்க. பட் எவ்ரிடே நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுறதுன்றது ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். ஏன்னா மார்க்கெட் சைக்கிள் ஷிஃப்ட் ஆகி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அது இன்வெஸ்டர்ஸ் கேட்சப் ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் பெட்டராக தெரியும். நீங்கள் என்றைக்காவது ஒரு ஸ்டாக் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்காக வாங்கியிருக்கீங்களா? அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக கிடையாது. நிறைய பேர் இப்போ அதுவும் எஸ்பெஷலி இப்போ இன்வெஸ்டிங் கண்டென்ட்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. யூடியூப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில். ஸோ யார் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அதுவும் நம்மளே கான்ஃபிடென்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஓகே உங்களுக்கு தெரியுது போல் அப்படின்ட்டு. பட் கன்விக்ஷன்ன்ற ஒரு விஷயம் நம்ம போரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போது மார்க்கெட் பூம் ஆகும்போது மற்றவங்க அட்வைஸ் ஃபாலோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மேபி இட் மைட் ஃபீல் கிரேட். ஆனால் மார்க்கெட் டிப் ஆகும்போது அந்த டவுட் திரும்பி க்ரீப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பேனிக் ஆகிட்டு லாஸை செல் பண்ணி தென் ரெக்ரெட் பண்ணுவோம். ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்சர் யார் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க எப்பயோ மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. ஏன் கன்விக்ஷன் மேட்டர்ஸ்னால், இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டஃப் டைம்ஸ்லையும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிலீவ் பண்ணுறாங்க. யாரோ சொன்னதுனால இல்லை, அவங்களே அதில் பிலீவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டே பண்ணலன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இருக்காது. நம்மளுக்கு எப்போ அந்த டைம் ஸ்டஃபாக இருக்கும் போது அதில் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் ஓகே இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸே வரும். நம்ம வந்து மற்றவங்க அட்வைஸ் கேட்டு ஏதோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை பற்றி தெரியல, சரியாக புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பேனிக் தான் ஆகும். இதனால தான் செல்ஃப் எஜுகேஷன்ன்றது ரொம்ப க்ரூஷியல். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸை முதல்ல கற்றுக்கணும். அப்போ தான் பிளைண்ட்லி ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரியல் கன்விக்ஷனை இன்வெஸ்டிங்கில் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அண்ட் லெட்ஸ் பி ரியல், எவ்ரி இன்வெஸ்டருக்குமே ஏதாவது ஒரு ஸ்கார் இருக்கும். ஈவன் த பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவங்க லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஒரு பேட் போர்ட்ஃபோலியோன்றது அதுவே தானாக ஃபிக்ஸ் ஆகிக்காது. அண்ட் மிஸ்டேக்ஸ் இக்னோர் பண்ணால் தானாக டிஸப்பியர் ஆகாது. அண்ட் ரொம்ப டூ லாங் வெயிட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் இப்போ தான். ஸோ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை டேக் கண்ட்ரோல். அண்ட் இதுலேருந்து நம்மளுக்கு ஃபைனல் டேக்அவே நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங்ன்றது அந்த குவிக் வின்ஸ் பற்றி கிடையாது. இட்ஸ் அபவுட் அ லாங் டேர்ம் சக்ஸஸ். யார் வேணால் ரைசிங் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தே கேன் மேக் மணி. ஆனால் ட்ரூ இன்வெஸ்டர்ஸ் அவங்க வெல்த்தை பில்ட் பண்ணுவாங்க, அதுவும் லாஸ்டிங் வெல்த். இதனால தான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண மாட்டாங்க, அதுலேருந்து கற்றுப்பாங்க. அவங்க குவிட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் மணி லூஸ் ஆகிடுச்சுன்னா இல்லை வந்து திங்ஸ் ராங்காக போகுது அப்படின்னா மார்க்கெட்டை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கற்றுக்கிட்டு அடாப்ட் ஆவாங்க. நீங்கள் எந்த ஒரு கிரேட் இன்வெஸ்டர் எடுத்து பார்த்தாலும், லைக் வாரன் பஃபேவாக இருக்கட்டும், இல்லை யாராவது அவங்க ஓன் சேவிங்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க அவங்க எல்லார்ட்டையுமே ஒரு பெயின்ஃபுல் லேர்னிங் மூமெண்ட் அப்படின்னு இருக்கும். பட் அந்த செட்பேக்ஸை அவங்களை டிஃபைன் பண்ண விடுறதுக்கு பதிலாக அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இம்ப்ரூவ் ஆகியிருப்பாங்க. இப்போ இது உங்களுடைய டர்ன். நீங்களும் இன்வெஸ்டிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தனியாக கிடையாது. பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்றது தான். உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஹோப்பிங் டு ஃபிகர் இட் அவுட் ஆன் யுவர் ஓன். இல்லைனா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா லேர்ன் பண்ணி காஸ்ட்லி ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் ஹியர்ஸை வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் உங்களது தான். எவ்ரிடே நீங்கள் ஒரு சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது உங்கள் மணி உங்களுக்கு ஒர்க் பண்ணாத நாட்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்,
உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் இன்றைக்கே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் இன்னிலேருந்தே ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.